ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சும்மா கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் போட்டிருந்தேன் இல்லைங்க. அதை பத்தி கொஞ்சம் கிளியரா பேசணும் அப்படின்னா கொஞ்சம் அவேர்னஸா இருக்கும். என்னோட வீடியோ பார்க்குற உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி. அதனால தான் நான் இப்போ இதை சொல்லணும்னு விரும்பினது. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு பேட் கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு இதை தவிர வேற வேலை இல்லை, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் பேசாம இரு. அதுக்கப்புறம் அப்பா அம்மா அனுப்பின பார்சல் இந்த டைம் என் கைக்கு சேருமா என்னன்னு தெரியலங்க. ஒரு மாதிரி 2 நாளா சுத்தமா சரியே இல்லை. ரொம்ப பயமா இருக்கு. அப்பா அம்மா டெய்லியும் கால் பண்ணிட்டு பார்சல் வந்துருச்சான்னு அவங்களோட ஏக்கம் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எனக்காக இவங்க அனுப்புனது, தேஜுக்காக அனுப்புனது. அப்பா நினைச்சது பார்சல் அனுப்பி எப்படியும் ஒரு 7 நாளைக்கு மேலேயாவது இருக்கும். ஆனா 4-5 நாளுக்குள்ள வந்துரும் தான் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 4 நாளைக்கு மேல இருந்தே ஏன்னா தேஜு எப்போதுமே கேட்பாங்க பார்சல் அனுப்பும்போது, உனக்கு என்ன வேணும்னு. இவ சொல்றதெல்லாம் அனுப்பி விடுவாங்க. அதனால தாத்தா கிட்ட பேசும்போது இவ டெய்லியும் வேற கேட்கறது, தாத்தா எனக்கு டைரி மில்க் வேணும், உனக்கு அனுப்புனது இன்னும் வரலையான்னு கேட்கும்போது இவளோட ஏக்கம் அவங்க போயிருமா என்ன. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் வந்துருந்தப்போ சரியா வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பியிருந்தாங்க. செகண்ட் பிரைவேட்ல அனுப்பியிருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் எதுவும் பண்ணல. பிரைவேட்ல வந்தப்ப கூட என் ஹஸ்பண்டும் வீட்டுல இருந்தாங்கல்ல தம்பி, அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க, லக்ஷ்மண். அப்ப எதுவுமே இல்லை. இந்த டைம் மட்டும் ஒரு 3-4 நாளா இழுத்து அடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. நான் அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இந்த சேலையை கட்டிட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். ஓகே, பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்றேன். இவ அங்கன்வாடி போயிட்டு இருக்கிற டைம்ல எல்லாம் கரெக்டா இருப்பா. என்னன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே சில நேரம் மக்காசோள வேக வச்சு கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வீட்டுல ஃப்ரூட்ஸ் இருந்தா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவா. கம்பல்சரி நான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும் இல்லையோ, மாமனார் எப்போ போனாலும் கண்டிப்பா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா தனியா இருக்குமா, அதனால எப்போதுமே இவ சாப்பிடுவா. காலையில எழுந்திரிச்ச உடனே பால் குடிச்சிட்டு அந்த அங்கன்வாடி போற டைம்ல அவங்க கட் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா அங்கன்வாடி 7 மணிக்கெல்லாம் நான் கொண்டுட்டு போய் விட்டுருவேல, அதனால அங்க சாப்பிட்டுருவாள். வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடும்போது சாப்பிடுவா. அதுக்கப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்க வைப்பேன். அந்த ரொட்டீன்ல எல்லாம் பாப்பாக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ லீவ் விட்டதுல இருந்து வெயில்ல அதிகமா சுத்துறது இல்லதான். என்ன அப்படின்னா, நான் ரொம்ப வெயில் அந்த ஒரு 4-5 நாள் ரொம்ப வெயில் இருக்கும்போதெல்லாம் மிரட்டியே கூட வீட்டுக்குள்ளே தாங்க வச்சிருப்பேன். ஆனா லீவ் விட்டதுல இருந்து நல்லா அலையிறது. எப்படின்னா என் நாத்தனார் கூட அவ எங்கெங்க ஊர் சுத்துறாளோ அப்ப எல்லாம் கூட்டிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் வீடியோ எடிட் பண்ணும் போதுமே அவங்க வீட்டுல தான் இருப்பாங்களா. அதிகமா நைட்ல சின்ன மாமியார் வீட்டுல தான் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க வீட்டுல சின்ன மாமனார் ஆடு தோல் உரிக்கிறது, ஆடு வெட்டுறதுக்கெல்லாம் போவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வீட்டுல டெய்லியுமே கூட மட்டன், அதுவும் அந்த குடலு கறி, தலைக்கறி அதெல்லாம் அதிகமா சாப்பிடுவாங்க. காலு அதெல்லாம் டெய்லியும் கூட சமைக்கலாம். அப்படி சாப்பிட்டதுனாலயோ இல்ல இங்க இருக்கிற வெயில் சொல்லலாம்ல, டெய்லியும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்க இருக்கிற வெயிலுக்கு இவளுக்கு செட் ஆகலையா என்னன்னு தெரியல. செரிமானம் அவளுக்கு சரியா நடக்கல, ரொம்ப ஸ்லோவா நடக்குது. அதனால பிரச்சனைன்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற வெயில் சொல்லவே வேணாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வீடியோ போடுற நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறத விட இங்க வெயில் கூட தாங்க. அப்படிங்கும்போது இங்க இருந்து ஒருத்தவங்க போனவங்களே எனக்கு கமெண்ட் பண்ணாங்களா. அதனால இங்க இருக்கிற கிளைமேட், அதுக்கப்புறம் இவ சாப்பிட்ட கொஞ்சம் சாப்பாடு, அது இல்லாம நைட்ல சில நேரம் மேடம் ரொம்ப அடம் பிடிக்கிறவங்க, நான் கண்டிப்பா வாங்கி கொடுக்க மாட்டேங்க. அந்த இடத்துல அழுதாலும் நீ இப்ப என் கூட வரியா இல்ல நான் வீட்டுக்கு போவா, அந்த மாதிரி நான் இவகிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். ஏன்னா அது செய்யக்கூடாது, அது தப்புனா அதை கேட்டுதான் இருக்கணும், எவ்வளவு அடம் பிடிச்சாலும் குழந்தைங்க. அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். எப்பயாவது ஒரு டைம் நான் எங்கேயாவது போறேன், இல்ல நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தாத்தா பாட்டி செல்லம் அதிகம் மேடம்க்கு. நம்ம வீட்லயும் சரி, சின்ன மாமியார் வீட்லயும் சரி, நம்ம அப்பா அம்மா வீட்லயும் சரி, சொல்லவே வேணாம். அதுல கொஞ்சம் ரொம்ப செல்லமானாங்க. அதுல எப்படியோ ஒரு 2 நாள் மாதிரி இருக்குங்க. உண்மையை சொல்றேன், ஒரு 2 நாள் மாதிரி இருக்கும். நைட்டு கடைக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க போல. அந்த டைம்ல குர்குரே மாதிரியே ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். சொல்றா பாருங்க, குச்சி குச்சியா இருக்குமா. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனா? சொன்னனா சொல்லலையா? சிரிச்சுக்கிட்டே சொல்ற. இப்ப யாருக்கு வயிறு வலிக்குது?
யாருக்கு வயிறு வலிக்குது? தாத்தாவை. ஆமா, அவர் தானே கிடைச்சாரு. அந்த மாதிரி பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டனால எப்படியோ வயிறு செம்ம வலிங்க நேத்து. சத்தியமா பெரண்டு பெரண்டு எழுந்திருக்கிறா. அம்மா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது. நானும் இந்த ஒரு மாதிரி வயித்தை இப்படி இப்படி தடவி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குமா, பண்ணி விடுங்கிற. எவ்வளவு நேரம் செய்ய முடியும்? கையும் சில நேரம் பயங்கர வலி. அதுக்கப்புறம் ரொம்ப அழுதா, சரி போதும் காமிக்க வேணாம். 3 மணிக்கு மேல நாங்க மெடிக்கல் போயிட்டு, அங்கேயுமே அந்த டைம்ல ஓபன் பண்ணல. ஏன்னா இங்க வந்து ஒரு 3:30 4 மணிக்கு தான் மதியம் சாப்பிட போயிட்டு வர்றவங்க 3:30 இல்லாட்டி 4 மணிக்கு தான் திறப்பாங்க. இப்பயுமே அவளுக்கு வயிறு வலி. ஆனா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னனால வந்து உட்கார்ந்துருக்கிறா. சரி அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். நேத்து போயிட்டு அந்த வயிறை ஒரு மாதிரி தேய்ச்சு போதும் போதும் வயிறை அந்த மாதிரி தேய்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ தூங்கிடுறா. அதனாலே சரி கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தேய்ச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொன்னாங்க, நான்வெஜ் ஒரு வாரத்துக்கு சாப்பிடவே கூடாதுங்களாம். முக்கியமா லேஸ் குறுக்குறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்களாம். அதிகமா காரம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமா குடிக்கணும். வயிறு ரொம்ப ஹீட்டா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க. இவளுமே கேட்டுட்டு இருந்தா. நான் அவங்க சொல்ல சொல்ல நான் இவள்கிட்டயும் கேட்டேன், கேக்குறியா அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இது சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்க கூடாதுன்னு அவங்க முன்னாடியே சொன்னேன். சரின்னு சொன்னா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. வயிறு வலி, சேலை கட்டுறாங்க. நான் என்னத்த சொல்லுவேன். வயிறு வலி கொஞ்சம் நல்லா இருக்கும்போது சேட்டை தாங்க முடியல. வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விடுறதே இல்லை. அம்மா வயிறை தேய்ச்சி விடுங்கிறா, அம்மா வயிறு வலிக்குதுமாங்கிறா, இடுப்புல குத்துமாங்கிறா. அவளே ஒரு மாதிரி அவளே சொல்றா எனக்கு இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பார்த்துட்டு வந்து 3 டானிக் தான் கொடுத்தாங்க. ரானிடம் பிடி சிரப்புன்னு இது ஒன்று, பெப்பர்மின்ட் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் இது ஆன்செட் சிரப்புன்னு இருக்கு. இதுல ஃப்ளேவர் அவ்வளவா மென்ஷன் பண்ணல. இல்லைங்க, இல்லைம்மா. இது வந்து ஃபாஸ்ட் ரிலீஃப்னு போட்டு சைக்ளோபாம் அப்படின்னு இருக்கு. இது இந்த 3 டானிக் தான் கொடுத்தாங்க. இதுல இது மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். இது வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி. எல்லாத்துலயுமே 5 ml. உங்களுக்கே தெரியும் 3.5 வயசுங்களா, அதனால அப்படி சொன்னாங்க. எங்க வீட்டுல தமிழ்நாட்டுல நான் ஒரு 5 மாசம் ஸ்டே பண்ணியிருந்தப்போ இவளுக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ அங்கேயுமே இதை விட கொஞ்சம் கம்மியா 3 ml தான் கொடுக்க சொல்றாங்க. ஆனா இங்க வந்து 5 ml கொடுக்க சொல்லுவாங்க. எங்க ஊர்ல அப்படி சொன்னாங்க. இல்ல மத்த மாவட்டத்துல எல்லாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து 5 ml கொடுக்க சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே, ஏன்னா மதியம் ஒண்ணுமே சாப்பிடலங்க. ஒரு 2 வாய் ஊட்டி விட்டேன். அதையும் வாந்தி வருதுமா எனக்கு வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல சாப்பிடுற சிரப் 2 கொடுத்தேன். கொடுத்துட்டு அம்மா எனக்கு வயிறு வலிக்குது, நான் மறுபடியும் படுக்கிறேன்னு சொன்னா. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வலிக்குதுன்னு சொன்னா மறுபடியும் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் தூங்குனா. நைட்டு எழுப்புனேன், பால் இருந்தது. அதுக்கப்புறம் சரி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா என்ன பண்றது, பிஸ்கட் இருந்தது, சாப்பாடுமே இருந்தது. என்னம்மா சாப்பிட்றேன்னு கேட்டேன். சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொன்னா. வயிறு ஹீட்டா தானே இருக்கு. இவளுக்கு வந்து பழைய சாதம் ஒத்துக்குங்க, எனக்கு தான் ஒத்துக்காது. காலையில சமைச்சதுதான், முந்தின நாள் சமைச்சது, அந்த மாதிரி எந்த சாப்பாடுமே கலக்கல. காலைல சமைச்சதை எடுத்துட்டு வந்து ஒரு வாய் ஊட்டினே சாப்பிட்டா. 2வது வாய் ஊட்டும் போதே அவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி வந்துருச்சு. எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஒரு வாய் சாப்பிட்டதுல தான் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுற மருந்து கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு படுத்தா. காலையில இருந்து நல்லா இருந்தாங்க. மறுபடியும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. அதே மாதிரி நேத்து வந்து பாத்ரூம் போகல. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டா. எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஆனா வயிறு வலி வரும்போதெல்லாம் பக்கத்துல இருக்க சொல்றா. கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். பாப்பாவுக்கு இந்த மாதிரி வயிறு வலிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலே நம்ம கிட்ட ஒட்டிக்கிறா. இதுதான் அவளுக்கு நடந்தது. முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல இங்க வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து மழை பெய்யலாம். இந்த ஒரு மாசம் எப்படின்னு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் இங்க மழை காலம்தான். ஆனா அங்க வந்து மே மாசம் அப்படிங்கும்போது நல்ல வெயில் இருக்கும். நைட் டைம்ல தயவு செய்து ஆயில் ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க. எவ்வளவு அழுதாலும் சரி, அடிக்கிறமோ இல்லையோ சொல்லி புரிய வைங்க. இல்லையா அடம் பிடிக்கிறாங்கன்னா நீங்களும் அடம் பிடிச்சு நில்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்கெட் ஐட்டம் எதுவுமே கொடுக்காதீங்க. பாப்பா இப்போ நல்லா இருக்கா. ஆனா அடிக்கடி மறுபடியும் அதே மாதிரி வயிறு வலி வருதுன்னு சொல்றா. பார்க்கலாம் எப்போ கியூர் ஆகுதுன்னு. மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்சல் வந்து நான் கூட பார்சல் வாங்குறதுக்கு ரெடி ஆனேன்னு சொன்னேன்ல. என்னாச்சு அப்படின்னா முந்தானத்து சாயங்காலம் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் வந்துருச்சு. ஏன்னா இங்க இருக்கிற அட்ரஸ் அவங்களோட பேர் அவங்களோட ஃபோன் நம்பருங்களா. அங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்குன்னு. அவங்க என்ன சொன்னாங்களா,
இங்க வந்து சாயங்காலம் அன்னைக்கு மழை பெஞ்சதுங்க. அதனால நான் இந்த மாரி பெங்களூர்ல இருக்கேன். நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்க வாங்க வருவாங்க. நீங்க அவங்க வந்த உடனே எனக்கு ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்க குடுத்து விடலான்னு சொல்லியிருக்காங்க. அப்பயே என்னதான் கிளம்ப சொன்னாரு. நான் பார்சல் போட்டு விட்டதுல இருந்தே பிளான் பண்ணது வந்து ஹஸ்பண்டோட அண்ணாவ இங்க இருக்காங்க. நான் வீடியோல எல்லாம் காமிச்சிருப்பேன். அவங்க வீடு உதுல பக்கத்துல தான். ஒரு 2, 3 கிலோமீட்டர் சொல்லலாம். அந்த தூரத்துல தான் இருக்காங்க. அதனால நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா அண்ணா? உங்க தம்பிய வச்சு நான் அவங்க கிட்ட பேச சொல்றேன்னு சொல்லும்போது சரின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு ஒரு 10:30, 11 மணி இருக்கும். பார்சல் குடுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க சொன்னது வந்து, இன்னொரு இடத்துல இருக்கு பார்சல். நாங்க இன்னும் கொண்டுட்டு வரல. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2, 3 மணி வரையும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு தகவலும் சொல்லாதனால, சரி ஃபோன் நம்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் என்கிட்ட கேட்டோனே, "அண்ணா அப்ப நீங்க வீட்டுக்கு போயிருங்க. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம். என்னன்னா, இத்தன நாளும் இவங்க இப்படி சொன்னதே இல்லங்க. இந்த டைம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. எப்போதுமே ஃபோன் பண்ணுவாங்க. இவரு போவாரு, வாங்கிட்டு வந்துருவாரு. அவ்வளோதான். ஆனா இந்த டைம் மட்டும் தான் இப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலத்துல இருந்து ஃபோன் வரலைங்களாம். இவரு எனக்கு 5 மணிக்கு வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்சல் வந்துருச்சான்னு கேட்டோனே, என்னன்னு தெரியலங்க. அவங்க வந்து இன்னொரு இடத்துல இருந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்களாம். என்ன நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொன்ன உடனே, பேசி முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்களா, மறுபடியும் 9 மணிக்கு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, "அண்ணானால போக முடியலையா? நீ வந்து என்ன கூட மார்க்கெட்டு அதுக்கப்புறம் நேத்து கூட பாப்பாவ மெடிசின் வாங்குறதுக்கு கூட்டிட்டு போனான்ல, அந்த தம்பிய வச்சு நீ போ. போயிட்டு நீ பேசு. அந்த இடம் எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். ஆனா அந்த கடைய மட்டும் நான் இன்னும் பார்க்கல. அந்த இடம் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு அப்ளை பண்ண போகும்போது, கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த கடைக்கு பின்னாடி இல்லாட்டி ஸ்டெப்ல இருக்கும். நீ போய் பாருன்னு சொன்னாங்களா. சரி தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினேன். கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணா ஃபோன் பண்ணாங்க. நீங்க வர வேணாம் மருமகளே. என்ன வந்து போச்வான்னு சொல்லுவாங்க. வர வேணாம். நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்குமே எந்த தகவலுமே இல்ல. டைம் இப்போ 1 மணி ஆச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, சரி அது வந்ததுக்கு அப்புறமாவது தேஜுவ பத்தி சொல்லிரலாம்னு நெனச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் எந்த தகவலுமே இல்ல. அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னும் தெரியல. ஆனா இதுக்கும் நாங்க பேசிட்டோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கருந்து இவரு பார்சல் வாங்க போனப்போ, என் தமிழ்நாட்டுல இருந்து பார்சல் வந்திருக்கு. யாரு இவங்கன்னு சொல்லி கேட்டப்ப, இந்த மாரி நான் தமிழ் பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னோட மாமனார் வீட்ல இருந்து வந்திருக்கு, வச்சிருக்குன்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க போல. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் மூலியமா தான் நாங்க யூடியூப் வச்சிருக்கிறது, இதெல்லாம் சில பேருக்கு இங்க தெரியுமே. அது தெரிஞ்சும் அ அத வந்து நாங்க சொல்லிட்டோம். என்னன்னா, எங்க வீட்டோட நிலைமை இந்த மாரி அங்க இருந்து வருதுன்னு. அப்படிங்கிறப்போ, இவரு பேசியிருக்காரு. பேசியும் ஒருவேள வீட்ல இருந்து ஆள் வரணுங்கிறதுக்காக விடலையே. அத சொல்லியிருந்தா கூட நாங்க இங்கருந்து கிளம்பியிருப்போம். நான் கிளம்புனேன். கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அண்ணா போறதா சொல்லிட்டாங்கன்னு அண்ணாவும் ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி, "நீ போ வேணாம். எதுக்கு பாப்பாவ வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு? பாப்பாவுக்கு வயிறு வலி வேற இருக்குல்ல. நீ வீட்ல இரு. அண்ணா கொண்டுட்டு வந்துருவாங்கன்னு" சொன்னாங்க. மறுபடியும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லலன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. பயமா வேற இருக்கு. மாவிளக்கு மாவு குடுத்து விட்டாங்களா, அது அங்கேயுமே செஞ்சு ஒரு 6, 7 நாள் இருக்கும். இங்க வந்தது ஒரு 12, 13 நாளா. அது கெட்டு போயிருச்சுன்னு சொன்னாலும், அம்மா கஷ்டப்படுவாங்க. சாப்பிடுறத பத்தி நான் சொல்லல. ஏன்னா, அம்மா கஷ்டப்படுவாங்க. உனக்காக செஞ்சு அனுப்புனேன். நான் வந்து திடீர்னு அம்மாகிட்ட, "அம்மா நான் அடுத்த மாசம் பெங்களூர் போறேன்ம்மான்னு" சும்மா சொல்லும்போதுமே, போற மாரி ஐடியா இருக்குமான்னு சொல்லும்போதுமே, அம்மா ஒரு மாரி, "இரும்மா நான் உனக்காக செஞ்சு வச்சுட்டேன். அனுப்பிடுறேன். நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் போன்னு" கொஞ்சம் ஒரு ஒரு மாரி பதட்டமா பேசுனாங்க. எப்படின்னா, "உனக்காக நான் செஞ்சுட்டேன். நீ ஆசையா கேட்டுட்டு குடுக்க முடியல அப்படின்னாலும் கஷ்டப்படுவேனேம்மா." அந்த மாரி பேசுனாங்களா, அதனால சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. பார்சல் வருமா என்னன்னும் தெரியலங்க. இங்க இப்போ அதே மாரி இந்த தொடர்ந்து 2 நாள் வீடியோ போடலைங்களா, நான் நேத்தே லைவ் வந்திருப்பேன். நேத்து நைட்டும் மறுபடியும் மழை. இங்க தொடர்ந்து அந்த 3 மணிக்கு மேல நாங்க பாப்பாவ கூட்டிட்டு வரும்போதே மழையில நனைஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். அந்த மாரி தொடர்ந்து மழை பெய்யறனால லைவும் போட்டு எதுவும் சொல்ல முடியலங்க. தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இப்போதைக்கு சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு. ஆனா, பாப்பாவோட ஏக்கத்துனாலயே பார்சல் கிடைக்கல, லேட் ஆகுது அப்படின்னாலுமே அப்பா கொஞ்சம் சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பிரைவேட்ல பணம் அதிகமா செலவு பண்ணியுமே நானு போட்டு விடுறேன். ஆனா, அது இவ்ளோ லேட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அப்பாவ பொறுத்த அளவுக்கு அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 3 நாளைக்குள்ளேயே கிடைக்கணும்.
ஏன்னா பாப்பா அந்த அளவுக்கு கேட்பா. நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வேணும் தாத்தா, வேணும் தாத்தான்னு சொல்றது, அவருக்கு ரொம்ப ஐயோ! இவ்ளோ தூரத்துல இருக்கே, பக்கத்துல இருந்து செய்ய முடியலங்கிற மாரி ஃபீல் பண்றாங்களா, அது வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அத விட பாப்பாவோடது காலையில அவ இருந்த எனர்ஜில நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். சரி சரியாயிடுச்சு போல. ஆனா இருந்தாலும் இந்த மெடிசன குடுக்கணும். அதிகமா எதுவும் சாப்பிட வைக்கக்கூடாதுன்னு இருந்தேன். மறுபடியும் வயிறு வலின்னு சொல்றாளா, பயமா இருக்கு தனியா இருக்கிறனால. நெறைய டைம் எல்லாரும் கேட்பீங்கல்ல, தனியா இருக்கிறப்ப எப்படி சமாளிக்கிறீங்கன்னு. புரியுது. அப்ப வந்து சரி, அப்பப்ப யாராவது மார்க்கெட் கூட்டிட்டு போறதுக்கு என்னோட பையன் முறையில இருக்காங்க. ஒருவேளை ரொம்ப கண்டிப்பா ஆள் வேணுங்கும்போது நான் தம்பிய கூட கூப்ட்டுப்பேன். அவன் பைக்ல வருவான். இங்கேருந்து யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லலாம். இந்த மாரி பைக் விஷயத்துல ஹெல்ப் இருக்கு. ஆனா இந்த மாரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்ம பக்கத்துல இல்ல அப்படிங்கிறது உண்மையாவே கஷ்டமா தாங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி தனியா இருக்கும்போது மாமியார் இருந்தாங்க. நான் வந்து என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2, 3 பேர்கிட்ட ஏதோ ரொம்ப க்ளோஸா இல்லாட்டியும், சில விஷயத்த நம்ம கேட்டா தான் நம்மளுக்கு தெரியுங்கிற மாரி சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்க ஊர்ல நெறைய பேரோட பேரும் தெரியாது. இது யாரோட குழந்தன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே 4 வருஷம் ஆச்சு. அப்படிங்கிறப்போ நான் அதிகமா யார் கூடயும் பேசினது இல்லைங்களா? எல்லாரும் எனக்கு பெரிய அண்ணா. இது வேற கொஞ்சம் கஷ்டமா, அப்படிங்கிறப்போ உண்மையாவே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு. அத வந்து உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, நான் இப்போ இந்த பார்சலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அது மறுபடியும் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. டைம வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, இங்கிட்டு சாயங்காலத்துல மழை வந்துரும். அதனால ஜஸ்ட் சொல்லலாம்னு கூட தோணுச்சு. 3 நாளா இழுத்து அடிக்கிறாங்கங்க. பார்சல் வருமா என்னன்னு வேற தெரியல. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட குழந்தைய வெயில் காலத்துல ரொம்பவே சேஃபா பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கேருந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது வந்து, தயிர் பாக்கெட்டுமே சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்துல சிம்லா போந்துன்னு ஒரு இடம் சொல்லுவேன்லங்க, அங்க வந்து 3 கிலோமீட்டர் தான். அங்க தயிர் கிடைக்காது. 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த புணர்ப்புதாக்கு போணும். அங்க போனாலுமே சில நேரம் இல்லன்னு சொல்றாங்களா, ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. எல்லா கடையில் சின்ன சின்ன பெட்டி கடையில கூட இப்ப ரூ. 10 பாக்கெட்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜ் வச்சு ஜூஸுக்காகவே. அந்த ரூ. 10 ஜூஸ் எல்லாம் கிடைக்கும்ல அதுக்காகவே. உங்க குழந்தைய நீங்க சேஃபா பார்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுல வேற ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தேன், இல்ல நீ கொஞ்சம் ஓவரா பேசுற அப்படின்லாம் இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சத நான் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், இல்ல நான் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் எனக்கு என்ன தோணுச்சோ அந்த மாரி உங்ககிட்ட சொன்னேன். ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி பார்ப்போம். நான் சாயங்காலம் வரைய வெயிட் பண்றேன். ஒருவேளை கிடைச்சது அப்படின்னா, நாளைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். தேங்க் யூ. பை. நாளைக்கு பார்ப்போம். வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நல்லா சிரிச்சுட்டு இருந்தா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வயிறு வலிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. தண்ணி காலையில சாப்பாடு சாப்பிட்டா. நேத்தாவது சாப்பாடு சுத்தமா சாப்பிடலைங்களா? சாப்பாடு சாப்பிட்டா. தண்ணி கொஞ்சம் குடிக்க வச்சுட்டு படுக்க வச்சிருக்கேன். அதிகமா வீடியோல அழுதாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அழுது பார்க்குறேன். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஷேர் பண்ணுவீங்கல்ல. அதனாலயே அழக்கூடாதுன்னு நினைப்பேன். அவ வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பா. எவ்வளோ சொல்லு, நீ சொல்லிக்கிட்டே இருமா அப்படிங்கிற ஆளு. எவ்வளோ வெயில் வெயில் இருந்தாலும் சரி, சரிம்மா நான் எனலையாவது உட்காந்து விளையாடுறேன்னு விளையாடுவா. வீட்டுக்குள்ளன்னு இருக்கவே மாட்டா. இல்லாட்டி நான் குளிக்கிறப்போ நான் வீட்டுக்கு பின்னாடி குளிப்பேன். அங்கே போயிட்டு ஏதாவது செடி இலையெல்லாம் பறிச்சுட்டு இந்தா பண்ணோன்னு சொல்லுவா. இல்லாட்டி நான் குளிக்கிற இடத்துல தண்ணிக்குள்ளே இலையெல்லாம் போட்டுட்டு இங்கே பாரு மீன் யாருக்கு மீன் வேணும் வாங்க வாங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று ஆக்டிவாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பா. அவள் இப்படி தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்தெல்லாம் பாப்பா கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்துட மாட்டாளோ, நான் அவ்வளோ ஒரு பயத்துல இருந்தேன். சத்தியமா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி தூங்குறா பாருங்க. எதை நினைச்சு ஃபீல் பண்றதுன்னே தெரியல. சாயங்காலம் நல்லா இருந்தா நான் சொல்றேன்.